ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த ஸ்ட்ரீட் லாகர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீமரப்பட்டி ஃபால்ஸ். இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை தென்பண்ணையாரில் தான் இருக்கோம். திருவண்ணாமலை டு திருக்கோயிலூர் தென்பண்ணையார் இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது. வாங்க போயிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து திருவண்ணாமலை வழியாக போனோம், திருக்கோவிலூர் வழியாகவும் போகலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துப்போங்க. இந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து கள்ளக்குறிச்சி ரூட் எடுத்து போனோம். அப்படி இல்லை போகிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் போயிட்டு கூகுள் மேப்பில் பீமரப்பட்டி அப்படின்னு டைப் பண்ணாலே வரும். பீமரம் ஃபால்ஸுன்ட்டு வேறு ஒரு இடம் இருக்குது, பீமரப்பட்டின்ட்டு ஒரு இடம் இருக்குது. கரெக்டாக டைப் பண்ணுங்கள். பீமரப்பட்டின்னு போட்டிங்கன்னா இந்த இடம் வரும். நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி கிருஷ்ணகிரி ரோடு எடுத்து ரைட்டில் போனோம். ரைட் எடுத்தால் கிருஷ்ணகிரி ரோடு வரும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னா கள்ளக்குறிச்சி ரோடு லெஃப்ட் எடுத்த உடனே வரும். மம்மி டேடி மண்டபம்லாம் இருக்கும், பார்த்துட்டே போங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம். போயிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்து டீ பிரேக் எடுத்துகிட்டு டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கிக்கணும். எவ்வளோ கேட்டிங்கன்னா 330 ரூபா 3 பேருக்கு, 110 ரூபா முட்டையோட. அப்படியே பிரியாணி தான் வாங்கணும், வேறு எதுவும் வாங்கலை. அப்படியே அண்ணன் பிரியாணி அடிக்கிறதுலாம் கொஞ்சம் நேரம் பிரியாணி அடிக்கலாம் இல்லை, நார்மலாக தான் போட்டார். சரி, அப்படியே அதை கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து திரும்ப கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதை நாங்கள் போயிட்டு சாப்பிட்ட இடம் தான் வேறு லெவலில் இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வேறு மாதிரி இருக்குங்க. இது வந்து ஆவாரம் செடி தோப்பு. ஆனால் இது வளர்க்குறாங்களா இல்லை தானாக வளருதான்னு தெரியல. இதெல்லாம் பொங்கல் டைமில் எங்கள் ஊர் சைட்லலாம் கிடைக்காமல் அலமோதுவாங்க. ஒரே ஒரு செடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில். அதை போயிட்டு பிச்சு இலை பூன்ட்டு லோல் அடிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல செம்மையாக ஃபுல்லாகவே அதாக இருந்துச்சு. அப்படியே சின்னதாக ஒரு மலை இருந்துச்சு பக்கத்தில். அப்படியே உட்காந்து ஃபுல்லாக க்ரீன் தாங்க, சுற்றி எங்கே பார்த்தாலும் க்ரீன் தான். அப்படியே உட்காந்து இந்த கிளைமேட் இந்த இடத்துல இந்த கிளைமேட்டுக்கு உட்காந்து வேறு லெவலில் சாப்பிட்டு போனோம். இப்போ வந்து நம்ம ஃபுட் விளாகிற மாதிரிட்டோம். உங்களுக்கு வந்து நான் பிரியாணி எப்படி இது டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். இருங்க. உனக்கு தான் பீஸ் இதுல சாப்பிட்றேன். அசிங்கமா பேசாதடா, அசிங்கமா பேசு. ஒரு பை டெஸ்ட் வரேன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே உட்காந்து சாப்பிட்டோன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவாரம் செடி தோப்பு மாதிரி இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மலை, ஃபுல்லாக ஆவாரம் செடி தான் இருக்கும். உங்களுக்கு யாருன்னா இது தெரியலனா காட்டுறேன். இதுதான், இது ஆவாரம் பூ, இது ஆவாரம் பூ செடி. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். உள்ளார ஒரு சின்ன கிராமம் மாதிரி சின்ன ரோடு தான். போகிற இடத்துல ஒரு 2 இடத்துல வில்லேஜ் மாதிரி ஊர் தான் வரும். ஃபுல்லாகவே க்ரீனாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே வர மாதிரி இருந்துச்சு. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் நீங்கள் நேரில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே இங்கேருந்து மெயின் தார் ரோடு மாதிரியே போவோம். அந்த இடத்துல இந்த சிமெண்ட் ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல ரைட் எடுத்திங்கன்னா இந்த இடம் மலை மாதிரி வரும். ஸ்ட்ரைட்டாக மலை தாங்க ஏற போகிறோமே, எதுவுமே பண்ணது. மலையில் அதே மாதிரி அந்த ரோடு பார்த்தோம்ல, அதை விட மலையில் செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. அந்த க்ரீன் கலருக்கும் அப்படியே கூலிங்காக இருந்துச்சுங்க, ஏசி போட்ட மாதிரி இருந்துச்சு. பைக்லலாம் வந்தீங்கன்னா உண்மையாகவே வேறு மாதிரி இருக்குங்க. தலைவா வேற மாதிரி தலைவா, அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி. வந்த உடனே இந்த இடத்துல சின்னதாக ஒரு மாதிரி கீழே இறங்கி போகிற மாதிரி கட் ஆகும். அந்த இடத்துல பைக் பார்க் பண்ணிட்டு கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 500 மீட்டரோ 400 மீட்டரோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு இந்த வேறு லெவலான வாட்டர் ஃபால்ஸ் வந்துடுங்க. நாங்கள் போன டைமில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் மழைலாம் பேஞ்சு ஒரு வாரம் கழித்து லேட்டாக தான் போனோம். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சீசன் டைம் பார்த்து மழை வர டைம் பார்த்து போனீங்கன்னா உண்மையாலுமே செம்ம தண்ணி வருங்க. நான் வேறு வீடியோவில் பார்த்தேன். நான் உங்களுக்கு வந்து கீழே இருந்து வியூ நல்லா இல்லை, சரி வீடியோவில் கொஞ்சம் வியூ நல்லா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு
மேலே ஏறி போகிறேன். உண்மையாகவே மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான், தயவு செஞ்சு ஏறாதீங்க. நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏறினா, வேறு எதுக்காக ஏறல, ஓகேவா? அப்படி இல்லை நான் மேலே ஏறி வியூ பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து ரைட் சைடில் வேறு வழி இருக்குது, கொஞ்சம் சுற்றின்னு போகிற மாதிரி இருக்கும். அப்படி போய் பாருங்கள் மேலே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் உண்மையாகவே ஏறும் போது ஏதோ ஏறிட்டுங்க, ஆனால் இறங்கும் போது ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. மழை டைம்லாம் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தண்ணி வந்து வழுக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு நான் ஒரு அந்த வியூ பாயிண்ட் காட்டணும் அப்படின்றதுக்காக, வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் போனேன். இதுக்கு மேலே கீழே ஒருத்தவங்க வந்து வயசானவங்க தானே பாருங்கள். உண்மையிலுமே இந்த மாதிரி அரிய பசங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு பேர். இவங்க வயசானவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. குளிக்கிறாங்க, அப்படியே வந்து குடிக்கிறாங்க, திருப்பி போய் குளிக்கிறாங்க. என்னதான் இவங்களாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இடையே போயிட்டு குடிச்சிட்டு கூட வரல, அங்கேயே அப்படியே குடிக்கிறாங்க, அப்படியே போய் குளிக்கிறாங்க திரும்ப. சரி யாருன்னா எப்படின்னா போனால் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசு. என்ன பத்துங்கிறவங்களா என்ன கேட்ட இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் குளிச்சு முடிச்சிட்டோம், கிளம்ப போகிறோம். இங்கே வந்தீங்கன்னா பசங்களாம் வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். கேர்ள்ஸாக வந்தீங்கன்னா கூட ஃபேமிலியாக அந்த மாதிரி வாங்க, இல்லை கும்பலாக வாங்க. ஏன்னா இங்கே சின்ன பசங்க நிறைய பசங்க தான் மோசம் பண்ணுவாங்க, தான் பெரியவங்க ரொம்ப மோசமாக பண்ணிகிட்ருக்காங்க. கிளம்ப போகிறோம், கிளம்பிட்டு போயிட்டுருக்கேன். நாங்கள் வண்டியை விட்டுட்டு ஒரு 600 மீட்டர் நடந்து வர மாதிரி இருக்கும். நாங்கள் வந்த டைமில் தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. நீங்கள் தண்ணி கரெக்டாக சீசன் டைமில் வந்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு குவாலிட்டியாக தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஃபோன் பிச்சை எடுத்துகிட்டு வந்து எடுத்திருக்கோம். அது என் ஃப்ரெண்டோட ஐஃபோன் தான் ப்ரோ. டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல. வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்ரோல் ட்ரை ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆளுக்கு நம்ம தான் ஃபோன் பண்ணி பிச்சை எடுத்து கடைசியில் போட்டுன்னு போனோம். வெக்கமா இல்லை?